ஹலோ கைஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபங்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? அதாவது பைத்தான்ல நம்ம வந்து ஒரு கோட் இப்போ வந்து நெறைய லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்குன்னு வச்சுக்கோமே. இத ஒரே ஒரு ஃபங்ஷன்ல ரிட்டர்ன் பண்ணிட்டு அண்ட் நெக்ஸ்ட் எத்தன டைம் வேணாலும் கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட கோட் ரீயூசபிலிட்டிய கம்மி பண்ணும். ஓகேவா? ஸோ அதாவது நம்மளோட கோட் வந்து திரும்ப திரும்ப நம்ம இப்படி யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு, அதாவது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னு வச்சுக்கோமே. ஓகேவா? இதுல ஒரு விஷயம் பண்றோம். ஓகேவா? ஸோ இத வந்து திரும்ப திரும்ப நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் ஃபார் லூப் போடலாம். அப்படி இல்ல இதுல ஒரு டேட்டா வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபங்ஷன்ல ரீட் பண்ணுவோம். ஓகேவா? அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட கோட் ரீயூசபிலிட்டிய ரெடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபங்ஷன் யூஸ் பண்றோம். ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ நம்ம படிக்க படிக்க தெரியும். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பேசிக்ஸ் ஆஃப் ஃபங்ஷன் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஓகேவா? பேசிக்ஸ் டூ அட்வான்ஸ் இருக்கும். ஸோ நீங்க வந்து எல்லாமே கத்துக்க முடியும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த கோட லைவா ஒவ்வொரு டிஃபரெண்டான விஷயங்கள நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு நேம் பிரிண்ட் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மல்டிப்ளிகேஷன் அதாவது அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? அரித்மெட்டிக் ஆப்பரேஷன் அப்படின்னா, பிளஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சப்ட்ராக்ஷன். ஓகேவா? இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி ஃபங்ஷன்ல பண்றது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம இப்போ கோட்ல போய் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் என்னோட விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, functions டாட் py அப்படின்னு நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில தான் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, ஜஸ்ட் நான் இதை ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இதில் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நான் ஒரு ஃபங்ஷன் ரைட் பண்ண போறேன். என்ன ஃபங்ஷன் அப்படின்னா, ஃபங்ஷன் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் நான் ஷோ பண்றேன். இப்போ நான் பிரிண்ட் குடுத்து, இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹலோ அப்படின்னு குடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட நேம். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து ஒரு நேம் பிரிண்ட் பண்ணணும். அண்ட் ஹவ் ஆர் யூ அப்படின்னு நான் கேட்கணும். ஓகேவா உங்கள்ட்ட? ஸோ இந்த மாதிரி நான் வந்து நிறையா உங்கள்ட்ட வந்து கொஸ்டின்ஸ் கேட்கணும். ஓகேவா? ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கொஸ்டின்ஸா நான் உங்கள்ட்ட பிரிண்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு கொஸ்டின் நான் கேட்கணும். ஓகேவா? ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு நான் கேட்கணும். ஹவ் ஓல்ட் ஆர் யூ? இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்கள்ட்ட நிறைய கொஸ்டின்ஸ் நான் கேட்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்னால தனித்தனியா டேட்டாஸ் பிரிண்ட் பண்ண முடியாது. கரெக்ட்டா? ஸோ இப்போ நான் இத ரன் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, 3 டேட்டாஸ் வரும். ஓகேவா? 3 பிரிண்ட் ஆயிருக்கா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டைம் நான் அத கால் பண்ணாலே, திரும்ப திரும்ப எனக்கு பிரிண்ட் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதாவது நான் எப்ப எத்தன டைம் கால் பண்றேனோ, அத்தன டைம் எனக்கு இது பிரிண்ட் பண்ணணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே நேரத்தில இங்க டிஃபரெண்ட் யூசர் நேம் வைக்கணும். இந்த மாதிரி கான்செப்ட் எப்படி நம்மளோட ஆ ஃபங்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டெஃப் அப்படின்னு குடுத்து யூசர் அண்டர்ஸ்கோர் டேட்டா அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? யூசர் டேட்டா அப்படின்னு வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு கோலன் கொடுத்துக்கலாம். அண்ட் இதுக்குள்ள நான் வந்து ஒரு டேட்டா பேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் வந்து இந்த டேட்டாவை நம்ம இங்கே வேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டேட்டாவை நம்ம இங்கே வேஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்தாச்சு ஒரு ஃபங்ஷனுக்குள்ள. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, வெளிய போயிட்டு யூசர் டேட்டா அப்படின்னு நான் வந்து கால் பண்றேன். இப்போ ஜஸ்ட் சேவ் பண்றேன் பாருங்க. இங்க பார்த்தீங்களா? ஸோ அதே டேட்டா எனக்கு திரும்ப வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஒன் டைம் தான் நான் வந்து குடுத்தேன். அண்ட் ஒன் டைம் நான் கால் பண்ணிட்டேன். ஸோ வந்து இந்த டைம் என்ன பண்றேன் அப்படின்னா, இதே டேட்டாவ நான் திரும்ப குடுக்குறதுக்கு பதிலா ஒரு 2 டைம்ஸ் நான் கால் பண்றேன். ஓகேவா? ஸோ வந்து கால் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட் அ செகண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, 3 டேட்டா என்னால பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள நம்ம வந்து இன்னொன்னு பார்ப்போம். அடுத்து வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பாராமீட்டர்ஸ் எப்படி பாஸ் பண்றது? ஓகேவா? ஸோ இதிலயே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரே நேம் தான் எனக்கு பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஒரே மாரி கொஸ்டின்ஸ் தான் எனக்கு தேவைப்படுது. பட் நேம் டிஃபரெண்ட்டா இருக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இந்த நேம் அப்படிங்கிற செக்ஷன் இருக்குல்ல, ஸோ இதில நம்ம ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஓகேவா? அது எப்படி பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஜஸ்ட் நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து டிஃபரெண்ட் நேம் வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா? நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நம்மளோட சேனல் நேமே வச்சுக்கிறேன். மேட் ஓகேவா? அண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட்டா ம் என்னோட நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து சம் நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? என்னோட பாராமீட்டர்கள பாஸ் பண்றதுக்காக. நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, நேம் அப்படின்னு நான் குடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா, இங்க உள்ள டேட்டா வந்து இந்த நேம் அப்படிங்கிற இந்த பாராமீட்டருக்கு பாஸ் ஆயிரும். இதுக்குள்ள நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் எஃப் குடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதுக்குள்ள நம்ம வந்து அந்த நேம கால் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ வந்து இப்போ பாருங்க, நான் நேம் அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா, இதுக்குள்ள நம்மளுக்கு கால் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, எத்தன டேட்டால டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் நேம் நான் குடுத்து இந்த ஃபங்ஷன கால் பண்ணியிருக்கேனோ, அத்தன டைம் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இங்க பாருங்க. இதில பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நான் இத வந்து அகைன் ரன் பண்றேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து லேன், அப்புறம் மேட், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா. அந்த மாரி 3 டிஃபரெண்ட் நேம் வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? பட் சேம் டேட்டா. ஓகேவா? அ ஹவ் ஹவ் ஆர் யூ அப்படின்னா, ஜஸ்ட் வந்து அவங்க ஒரு டேட்டா குடுப்பாங்க. நான் ஹவ் ஆர் யூ அப்படின்னு குடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து 18 ஆர் 19 அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். ஓகேவா? 18 ஆர் 19 இந்த மாரி நான் ஒரு டேட்டா குடுக்குறேன். ஸோ ஓகேவா? இதில நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க வந்து அதே மாரி ஒரு ஏஜ் அப்படிங்கிற ஒரு பாராமீட்டர் நான் பாஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து இதில எஃப் குடுத்துக்கலாம். எஃப் குடுத்துட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே கமா போட்டு, இங்க அந்த பாராமீட்டரோட டேட்டா நான் குடுக்கணும். குடுத்தாச்சா? ஸோ இப்போ இங்க என்ன டேட்டா 2வது குடுக்குறோமோ, அது இங்க வந்தும், இந்த பாராமீட்டர் நம்ம எங்க கால் பண்ணியிருக்கோமோ, அதுக்கு இந்த டேட்டா பாஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு கமா குடுத்துட்டு 18 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் இத நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது எனக்கு தேவையில்ல. ஸோ ஜஸ்ட் வந்து ஓகேவா? இப்படி குடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 20 ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 21 இந்த மாரி டிஃபரெண்ட் டேட்டாஸ் ஆர் டிஃபரெண்ட் நேம் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேவா? ஸ்ட்ரிங்கா இருக்கட்டும், இன்டிஜரா இருக்கட்டும், எந்த மாரி டேட்டாஸ்னாலுமே நம்ம இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் இத கால் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் 18
20, 21 இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் மூலியமா டிஃப்ரெண்ட் டேட்டா நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் டேபிள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டோட ஹெல்ப் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் வந்து டெஃப் கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அடிஷன் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடிஷனுக்கான கோட் ரைட் பண்ண போகிறேன். ஆட் ஈக்குவல் டு ஓகேவா? ஸோ 2 டேட்டா நான் யூசர்ட்ட இருந்து வாங்கி நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யூசர்ட்ட இருந்து வாங்கலாம் அல்லது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே வந்து இன்புட்டாக கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து 2 டேட்டா நம்ம குடுக்கல. ஸோ அதனால இங்க இப்படி இருக்கு. ஸோ 2 டேட்டா நம்ம குடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு வேல்யூவ ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஆட் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஓகேவா? இங்க நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 பாராமீட்டரையும் நான் இங்க பாஸ் பண்ணணும். எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 2 வேல்யூவ நம்ம இங்க பாஸ் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அடிஷன், சப்ட்ராக்ஷன் பண்ண போறேன். சப்ட்ராக்ஷன். ஓகேவா? இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அதே மாரி 2 வேல்யூவ நான் பாஸ் பண்ண போறேன். அதாவது ஒரே எக்ஸ் அண்ட் ஒய் ஒரே எக்ஸ் அண்ட் ஒய்ல பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து மல்டிபிள் ஆப்பரேஷன்ஸ் ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எல்லாத்துக்குமே எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிற இந்த ஒரு பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க வந்து சப் அப்படின்னு நான் குடுத்துட்டு, ஈக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு நான் குடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, 2யும் மைனஸ் பண்ணி சப்ல வச்சிருக்கோம். ஸோ நான் ரிட்டர்ன் சப் குடுத்துட்டேன் அப்படின்னா, என்ன பண்ணும் அப்படின்னா, சப் அப்படிங்கிற இதுல இருக்கக்கூடிய வேரியபிள்ல இருக்கக்கூடிய வேல்யூவை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ நான் அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா, டெஃப் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? ஓகே. மல்டிப்ளிகேஷன் ஏன் நீ ஃபுல் நேம் குடுக்குறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் நான் குடுக்குறேன். ஸோ உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஷார்ட் ஃபார்ம்ல நான் குடுத்துப்பேன். ஏன்னா, அத கால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நான் ஷார்ட் ஃபார்ம்ல குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ எக்ஸ் இன்டூ ஒய் அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் வந்து இங்கே நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிற பேராமீட்டர் பாஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல மல்டி அப்படிங்கிறத நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் பண்ணா மட்டும் தான் அந்த வேல்யூவை நம்மளுக்கு வந்து அவுட்புட்டா எடுத்து குடுக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிவிஷன். ஸோ டிவிஷனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் கமா ஒய். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 வேல்யூவை நம்ம வந்து இங்கேயும் பாஸ் பண்ணணும். அண்ட் பாஸ் பண்ணிட்டு டிவி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை ஒய். ஓகேவா? இந்த மாதிரி நான் 2 வேல்யூவை பண்ணி டிவைட் பண்ணிட்டேன். அண்ட் லாஸ்ட்டாக நான் இதை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? டிவி. ஓகேவா? ஸோ இப்படி நான் 2யும் டிவைட் பண்ணிட்டேன். அண்ட் 2யும் எல்லாமே பண்ணியாச்சு. பட் இப்போ நம்ம உள்ள ஒரு டேட்டா பாஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிரிண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ல நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஒரு டேட்டா கொடுக்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அடிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன். கால் பண்ணிட்டு இதுக்குள்ள நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 10, 20 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து அடுத்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா சப்ட்ராக்ஷன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 20, 14 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து அடுத்து வந்து இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் கொடுக்க போறேன். ஓகேவா? ஸோ வந்து எம்யூ மல்டிப்ளிகேஷன் அண்ட் இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான வேல்யூஸ் கொடுக்கலாம். ஓகேவா? 3, 4, 5 அப்படின்னு நம்ம கொடுப்போம். அண்ட் வந்து டிவிஷனுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த ஃபங்க்ஷனோட நேம் கால் பண்ணிட்டு அதுக்கான டேட்டாவை நம்ம இங்கே கொடுக்கணும். ஓகேவா? அது எது நம்பர் டிவைட் பண்ணும்போது அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ செட் பண்ணிட்டோம். அண்ட் பேராமீட்டரும் நம்ம பாஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த பேராமீட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூவை இதுக்குள்ளே கொண்டு போய் இதுல இருந்து வரக்கூடிய வேல்யூவை ரிட்டர்ன் ஆகிற வேல்யூவை ஜஸ்ட் இங்கே பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இங்கே ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே. இதில் என்ன மாதிரி எரர் வருது அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்ப்போம். ஓகே. லைன் 1 கரெக்டாக தான் பாஸ் பண்ணியிருக்கோம் வேல்யூஸ். ஸோ வந்து இதில் என்ன மாதிரி எரர் வருது அப்படின்னா ஆன் விண்டோஸ் ட்ரை ஹெல்ப். ஓகே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது சிஸ்டம் எரர். ஸோ நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இத ஜஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்களா? அது வந்து சிஸ்டம் எரர். ஸோ சிஸ்டம்ல ஒரு சில நேரம் இந்த மாரி எரர்ஸ் வரும். ஸோ அத நீங்க வந்து பொருட்படுத்திக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து அத ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப வந்து ரன் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு ப்ராப்பரா ரன் ஆகும். ஓகேவா? ஸோ வந்து ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட அடிஷன் வந்து 10 + 20 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30. ஸோ 20 - 40 வந்து பார்த்தீங்க அப்படின்னா -20 அண்ட் 2யும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா, ஏன் நான் வந்து காம்ப்ளிகேட்டட் வேல்யூஸ் போட்டேன் அப்படின்னா, நம்ம வந்து இவ்வளோ அட்வான்ஸான கோட் எழுதுறது வந்து இந்த மாரி சின்ன சின்ன நம்பர்ஸ் ஆட் பண்றதுக்காகவும், மல்டிப்ளிகேஷன் பண்றதுக்காகவும், சப்ட்ராக்ட் பண்றதுக்காகவும் இல்ல. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால ஒரு காம்ப்ளிகேட்டடான வேல்யூ ஆட் பண்ண முடியாது அப்படின்னா, அத பாஸ் பண்றதுக்காக தான். ஓகேவா? இப்ப பாருங்க. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த மாரி ஒரு நம்பர் ஓகேவா? இந்த டேட்டா குடுத்துருக்கேன். அண்ட் கமா இன்னொரு டேட்டா. ஓகேவா? இத நம்மளால ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஸோ ஜஸ்ட் வந்து இத ரன் பண்ணோம் அப்படின்னா
நம்மளுக்கு இது ஆட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான வேல்யூஸை ஆட் பண்ணுறதுக்காக மட்டும் தான் நம்ம வந்து இந்த மாதிரி அட்வான்ஸ் கோட் எழுதுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஃபங்க்ஷன்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஸோ கேஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.